ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 28 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இந்த இலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றுறது மூலயமா நீங்கள் எக்கச்சக்கமான நன்மைகளை பெற முடியும். அது என்ன இலை, எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இலை மேலே எந்த மாதிரியான தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தில் தெய்வங்களை வழிபடுறதுக்கு எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் தான். அதுலேயும் பிரதோஷம் மாதிரியான சில முக்கியமான விரத நாட்கள் வரும்போது அந்த நாட்களை நம்ம மற்ற நாட்களை விட சிறப்பாக பயன்படுத்திக்கணும். அதே பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் அது கூடுதல் விசேஷம். யார் ஒருத்தவங்க சனி பிரதோஷத்தை முறையாக விரதம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் 5 வருடத்துக்கான பிரதோஷ விரதத்தை முழுமையாக இருந்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இது வரைக்கும் வாழ்க்கையில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சதில்லை, பிரார்த்தனை பண்ணதில்லை அப்படிங்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு மாற்று வழி அப்படின்னே சொல்லலாம். பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷ நாள். ஒரு மாதத்தில் பொதுவாக 2 பிரதோஷம் வரும். அந்த 2 பிரதோஷத்தில் ஏதாவது ஒரு பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நாம் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதும் இந்த சனி பிரதோஷ வழிபாடுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம். சனி பிரதோஷத்தன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் கலந்துக்கோங்க. அது போக முடிஞ்சால் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுவும் முடியலையா, வில்வ இலைகளையும் அருகம்புல் மாலையும் எடுத்துகிட்டு போயிட்டு வில்வ இலையை சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த அருகம்புல் மாலையை நந்தி தேவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அருகம்புல் மாலையை கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அந்த அருகம்புல் மாலையை நந்தி தேவர் கழுத்தில் போடுவார். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. இளநீர், நார்த்தங்காய், பன்னீர் இது மாதிரி அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்களை நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்காகவும் நீங்கள் பிரதோஷ தினத்தன்னைக்கு வாங்கி கொடுக்கறது, நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேறுவதற்கான எல்லா வழிவகைகளையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரதோஷ விரதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் மறந்துடக்கூடாது. சனி பிரதோஷம் அப்படிங்கிறதால அன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் ஓய்வு நேரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். சில பேருக்கு வேலை இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், இல்லை அவங்களால பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ, ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு டம்ளர் பால் கூட போதும், அதையே சிவபெருமான் மனசார ஏற்றுப்பார். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ வேலைகளில் நீங்கள் சிவபெருமானை வீட்டில் எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். அது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த இலை எல்லார் வீடு பக்கத்துலேயும் எல்லா நேரங்கள்லையும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இலை தான். அது வேறு ஒன்றும் கிடையாது, மருதாணி இலை. இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முதல் பொருள் இந்த மருதாணி தான். திருமண வீடாக இருக்கட்டும், எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கட்டாயம் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக மருதாணியை கையில் வச்சுப்பாங்க. யார் ஒருத்தவங்க வீட்டில் சுப காரிய தடைகள் அதிகமாக இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையலை அப்படிங்கிறவங்க எல்லாரும் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் மருதாணியை வச்சு படைச்சி அதை உங்கள் வீட்டில் கூட எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தும் போது வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கி கூடிய சீக்கிரம் நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு மருதாணி. அதுபோக இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி பணவரவு தடைகளை நீக்கி எக்கச்சக்கமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை. நிறைய பேர் வீடுகளில் மருதாணி செடி அப்படிங்கிறது வீட்டிலேயே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த தீபத்துக்கு தயார்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களால் மருதாணி இலைகள் இல்லைன்னா
எப்படியாவது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது கேட்டு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் சும்மா வாங்கிட்டு வராமல் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ சாஸ்திரத்துக்கு கொடுத்துட்டு அந்த மருதாணி இலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு தட்டு மேலே ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை இருந்தால் கூட போதும். பிரதோஷ தினத்தன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு வில்வ இலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக இந்த மருதாணி இலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். வாங்கிட்டு வந்தோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுட்டு வந்தோ வச்சுட்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு தட்டு மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மருதாணி இலைகளை பரப்பி வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லைனா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். ஆனால் கட்டாயம் விளக்கில் ஊற்றக்கூடியது நெய்யாக இருக்கணும். தீப எண்ணெயை பயன்படுத்த வேணாம். ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் சிவபெருமானுக்காகவும் மகாலட்சுமி தாயாருக்காகவும் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்றக்கூடிய ஒரு தீபம். நெய் அதிகமாக பயன்படுத்தி இந்த விளக்கை ஏற்ற முடியலையா, பரவாயில்லை. இருக்கிறதுலே ரொம்ப சிறிய அளவு அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. சாஸ்திரத்துக்கு நீங்கள் இந்த மருதாணி இலை மேலே ஒரு தீபம் ஏற்றணும், அவ்வளவுதான் கணக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விளக்கோட அளவு அப்படிங்கிறத நீங்களே தேர்வு பண்ணிக்கலாம். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம்? ஒருவேளை பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி அந்த பிரதோஷ வேலையை வழிபாட்டை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் எப்படி பூஜை அறையில் வழிபாடு நடத்துவீங்களோ அந்த நேரத்தில் கூட இந்த தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக ஏற்றலாம். நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு இது எல்லாம் தனி. அது போக பிரத்யேகமாக இந்த மருதாணி இலை மேலே ஒரு தீபத்தை ஏற்றணும். கோவிலுக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே இரவு ஒரு 9 மணிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை மருதாணி இலைகள் மேலே வைத்து ஏற்றுறது மூலயமா எக்கச்சக்கமான செல்வ வளங்களை நீங்கள் பெற முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும். கைக்கு வராமல் நின்றுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எல்லா தடைகளும் நீங்கி உங்கள் கைக்கு வந்து சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரால் கிரக தோஷங்கள் ஏற்பட்டு அந்த கிரக தோஷங்களால் ஓங்கி விழக்கூடிய அடி இனிமேல் தாங்கி விழும். அது மூலயமா நல்லது மட்டுமே நடக்கும். பிரதோஷ தினத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மட்டும் உங்கள் பூஜை அறையில் எரிந்தால் போதும். மறுநாள், அதாவது பிரதோஷம் முடிஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மருதாணி இலைகளை காய்ந்து போயிருந்ததுன்னா நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்தி தண்ணியில் விட்டுக்கலாம். இல்லைனா நீங்களே இந்த மருதாணி இலையை அரைத்து குடும்பத்தினுடைய நபர்களுக்கு கையிலையும் போட்டுக்கலாம். அதுலேயும் எந்த தப்பும் கிடையாது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் உங்கள் விருப்பம்தான். கையில் போட்டுக்க முடியல அப்படிங்கிறவங்க கால் பட இடத்துல செடி கொடிகள்லையோ இல்லை ஆறு ஏரி குளம்னு சொல்லி நீர்நிலைகளை விட்டுட்டு வந்துடுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு மருதாணி இலைக்கு மேலே ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்கள் வீட்டுக்குள்ளே பல நன்மைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஏற்றுங்க. போகக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுன்னு சொல்லி உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்களை வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.